அங்கே ஈசன் சிவகணங்கள் குடைசூழ வீற்றிருக்கும் அந்த அற்புத காட்சியைக் கண்டு மெய்மறந்து சிவபெருமானை வணங்கினார். பரம்பொருளோ நாரதரை வரவேற்று, நாரதரே, நான் விரைவில் பூலோகம் செல்ல இருக்கிறேன். இம்முறை அங்கே சிறிது காலம் இருந்து தர்மத்தை காத்து மீண்டும் சைவத்தை தலைக்க செய்ய போகிறேன். நான் திரும்ப வரும் வரை கைலாயத்தில் நந்திதேவன் எனது இடத்தில் இருப்பான் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதை கேட்டு நாரதர் உள்ளிட்ட அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் விரிந்தது. சிவபெருமான் இடத்தில் யாராவது இருக்க முடியுமா? அதுவும் வாசலில் நிற்கும் இந்த நந்திதேவனா சிவனிடத்தில் இருப்பது அப்படின்னு அனைவரும் எண்ணினர். அதை புரிந்து கொண்ட சிவபெருமான் அன்று முதல் முறையாக அனைவருக்கும் நந்திதேவர் யார் என்ற உண்மையை தன் திருவாயாலேயே சொல்ல ஆரம்பித்தார். நாரதரே, நந்திதேவன் பக்தியில் என்னை போன்றவன், ஆதியில் அவதரித்தவன், தர்மமே வடிவானவன், சிவாய நம என்ற